இது வரைக்கும் பிக் பாஸ்ல யாரெல்லாம் மணி பாக்ஸ் எடுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 1லயும் 2லயும் மணி பாக்ஸ் யாருமே எடுக்கல. சீசன் 3ல கவின் 5 லட்சம் ரூபாய் மணி பாக்ஸ் எடுத்துட்டு 95வது நாள் வெளியே போயிட்டாரு. சீசன் 4ல கேபி 5 லட்சம் ரூபாய் மணி பாக்ஸ் எடுத்துட்டு 102வது நாள் வெளியே போயிட்டாங்க. சீசன் 5ல சிபி 12 லட்சம் ரூபாய் மணி பாக்ஸ் எடுத்துட்டு 95வது நாள் வெளியே போயிட்டாரு. சீசன் 6ல கொஞ்சம் டிஃபரெண்டா 2 மணி பாக்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மணி பாக்ஸ் கதிரவன் 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு 100வது நாள் வெளியே போயிட்டாரு. இரண்டாவது மணி பாக்ஸ் அமுதவாணன் 11,75,000 ரூபாய் எடுத்துட்டு 103வது நாள் வெளியே போயிட்டாரு. சீசன் 7ல பூர்ணிமா 16 லட்சம் ரூபாய் மணி பாக்ஸ் எடுத்துட்டு 96வது நாள் வெளியே போயிட்டாங்க. பூர்ணிமா எடுத்துட்டு போன மணி பாக்ஸ் தான் பிக் பாஸ்லயே அதிகபட்சமா மணி பாக்ஸ்ல கொடுக்கப்பட்ட அமௌண்ட். சீசன் 8ல மணி பாக்ஸ கொஞ்சம் டிஃபரெண்டா டாஸ்க் வச்சு கொடுத்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் தூரத்துல மணி பாக்ஸ வச்சிருந்தாங்க. பிக் பாஸ் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள யார் அந்த மணி பாக்ஸ ஓடி போய் எடுத்துட்டு வராங்களோ அந்த மணி பாக்ஸ் அவங்களுக்கு. வேற எந்த சீசன்லயும் இல்லாத மாதிரி மணி பாக்ஸ எடுத்தவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா டாஸ்க்ல தோத்துட்டா மணியும் கிடைக்காது, பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே போயிடணும். வீட்டுக்குள்ள இருந்த 6 ஃபைனலிஸ்டுமே இந்த ஒரு டாஸ்க பிளே பண்ணாங்க. விஷால் 5 லட்சம் ரூபாய், ரயான் 2 லட்சம் ரூபாய், பவித்ரா 2 லட்சம் ரூபாய், முத்துக்குமரன் 50,000 ரூபாய். சௌந்தர்யா பாதி தூரம் போனாங்க. மணி பாக்ஸ் எடுக்காம பிக் பாஸ் சொன்ன டைமுக்குள்ளேயே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஜாக்லினும் டாஸ்க பிளே பண்ணாங்க. பட் வீட்டுக்குள்ள வரதுக்கு 2 செகண்ட் லேட் ஆனதுனால மணி பாக்ஸும் இல்லாம வீட்டை விட்டும் வெளியே போயிட்டாங்க. சீசன் 9ல மணி பாக்ஸை யார் எடுப்பா? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.